காவல்துறையினுடைய நடவடிக்கை என்பதே வந்து பெரும்பாலும் ஒரு மனித உரிமை மீறலாக தான் இருக்கும். ஒரு குற்றம் நடந்துருச்சு, இவரை நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் அவரை வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும். அதை வந்து நீங்கள் சரியான முறையில் விசாரித்து வந்து நீங்கள் அந்த தவறை வந்து கண்டுபிடிக்கணும், அந்த குற்றத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் சரிதான். அதற்கு வந்து இவர்கள் கையாள்கிற முறைங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வன்முறையை தான் இவங்க தொடர்ந்து கையில் எடுத்துட்டு இருக்காங்க. அது பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லை மீறி இந்த மாதிரி உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருக்குது. பட் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதே மாதிரி கடந்த காலங்களிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே சாத்தான்குளத்தில் அப்பா மகன் 2 பேரையுமே இவங்க அடித்து கொன்னாங்க. அந்த காவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஜெயிலில் தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த காவலர்களுடைய இந்த அத்துமீறல்ங்கிறது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அது வந்து அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. சரி, இதுல வந்துட்டு விஜயினுடைய ரசிகர் இல்ல விஜய் கட்சியை சார்ந்தவங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு காவல்துறையில இருந்து வந்துட்டு ஒரு சின்ன அச்சுறுத்தல் இருக்கிறதாகவும் ஒரு செய்தி வந்துட்டு. இல்லை, இதுக்கு வந்து நம்ம அதை வந்து முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒருத்தருடைய 9.5 சவரன் நகை வந்து தொலைஞ்சு போயிடுது. அங்க காவலாளியா இருந்தது இவர் தான். இப்போ இவர் மேல டவுட்டு பட்டு அந்த விசாரணை நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அத்துமீறி வந்து அவருடைய உயிரிழப்புக்கு காரணமாயிருக்கு. இதுதான் விஷயமே தவிர இவர் எந்த கட்சி, இவர் யாருடைய ரசிகர் அப்படிங்கிறதுலாம் இங்கே கிடையாது. அதே நேரம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அதை தங்களுடைய அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்திக்கிறதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம் தான். அதை இன்னைக்கு தாவேக்காவும் செய்யறாங்க. அப்படிதான் நான் பார்க்கிறேன்.